நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறது கொலை பண்றதுக்கு அரசியலுக்கு. தற்கூறிகளாக தமிழ்நாட்டில் 80% மக்கள் இருக்கிறார்கள் என்பதை நாம் புரிஞ்சுக்கொள்ளணும். இல்லை அட்லீஸ்ட் ஒரு பாதிக்கு பாதியாவது 35% ஓட்டு வாங்கியிருக்காருல்ல, அதில் பாதி பேர் வந்து இந்த மாதிரியான ஒரு சிந்தனையில் தான் இருக்கிறாங்க. அன்றைக்கு வந்து தமிழகத்தின் முதல்வராக இருக்கிற கருணாநிதி தமிழ்நாட்டின் அரசு தலைமை வழக்கறிஞரை மார்ட்டினுக்கு ஆதரவாக வச்சார். கவர்மெண்ட் பயந்து போச்சாங்க. என்னையா எங்கள் ஊரில் பிராடுதனம் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து அவரை அக்யூஸ் பண்ணுறோம். தமிழ்நாட்டின் தலைமை வழக்கறிஞர் வந்து இங்கே வாதாடினா அப்புறம் தமிழ்நாடே வந்து நிற்கிற மாதிரி இல்லை. ஒரு எம்எல்ஏ வச்சுக்கோங்க, எனக்கு தகுதி இல்லையானா இது நீ எப்போ கட்டுறோம்? கூட ஒன்றும் இல்லை, ஒரு 44 ரிசர்வ் தொகுதியில் நின்று ஒரு 30-40 பேர் வென்று வருவோம். வந்த பிறகு ஏவோ நம்ம இல்லாமல் ஆட்சி அமைச்சிருவோம், பார்த்துருவோம். வணக்கம், இது செய்தி மலரின் நேர்காணல் நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டதனுடைய கருத்துக்களை தெரிவிப்பதற்காக புரட்சி தமிழகம் கட்சியினுடைய தலைவரும் வழக்கறிஞருமான ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களை சந்திக்க வருகிறோம். வணக்கம் சார். சார், இப்போது தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு புதிய ஆட்சி வந்திருக்கு. அந்த புதிய ஆட்சியை பல பேர், அதாவது விஜய் தலைமையில் இருக்கிற ஆட்சியை பலர் கொண்டாடுறவங்க தனியாக இருந்தாலும் பல பேர் கொண்டாடாவிட்டாலும் திமுக ஆட்சியை விட்டு போனதில் பல பேர் சந்தோஷமாக இருக்காங்க. ஏன் அப்படின்னா நடைபெற்ற பல்வேறு செயல்கள். ஆனால் அவங்க மிகப்பெரிய தைரியமாக இருந்தாங்க. நம்ம 200 சீட்டில் ஜெயிச்செல்லாம் நிறைய திட்டங்கள் நாங்கள் செஞ்சோம், அது மக்களிடம் போய் சேர்ந்துருக்கு அப்படின்னு. அதையும் மீறி இவர்கள் இப்படி இவ்வளவு தோல்வி எழுதுறதுக்கு என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? நீங்கள் சொன்ன மாதிரி பெரிய திட்டங்கள்லாம் செஞ்சோம். அதை தாண்டி ஒரு 10,000 கோடி நாங்கள் இதற்கான ப்ராஜெக்ட் வேல்யூ 10,000 கோடி செலவு பண்ணி எலெக்ஷனுக்கு. ஆமாம், 10,000 கோடி செலவு பண்ணி நாங்கள் என்ன தோற்றுருவோமா அப்படின்ற மாதிரிலாம் செய்திகள்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அவங்க அந்த ஸ்டாட்டிஸ்டிக் நிறுவனத்தை வச்சு பண்ணதாலாம் வந்தது. அதில் தான் அவங்க வந்து இருந்தாங்க. பொதுவாக இந்த தேர்தல் முடிவுங்கிறது யாருமே எதிர்பார்க்காது. இன்றைக்கி வெற்று வாகை சூடி இருக்கிற விஜய் அவர்கள் கூட இப்படி நம்ம ஜெயிப்போமா இன்னைக்கு இந்த மெஜாரிட்டியை நிரூபிச்சாச்சு நினச்சிருக்க மாட்டார் சார். விஜய் கடைசி நாள் ஓட்டு போடுகிறவரை காங்கிரஸ் தன் கூட வந்துடும், இல்லை வேறு ஏதாவது கட்சிகள் இந்த தீய சக்தியிடமிருந்து வேறு கட்சி ஏதாவது கூட்டணியிலேருந்து வந்துடும் தான் அவர் நினச்சார். அதுக்கு என்ன அர்த்தம்? அவருக்கு இந்த அளவுக்கு வரும் என்ற கான்ஃபிடென்ஸ் யாருக்குமே இல்லை. இப்போ பல கருத்து கணிப்பு நிறுவனங்கள் கூட விஜய் ஒன்றும் பெருசாக வந்துடுவார்லாம் இன்னும் சொல்லலையே. போட்டிங்கிறது திமுகவை பிடிக்கலன்னா அதிமுகவுக்கு போட்டுருவாங்க மக்கள் அப்படிங்கிற ஒரு மனநிலையில் தான் இருந்தாங்க. பட் ஆனால் திமுக என்கிற அந்த 5 ஆண்டு கால ஆட்சியில் ஏற்பட்ட அதிருப்தி கண்ணாமண்ணு எல்லாரையும் சாச்சிடுச்சு. ஆனால் வெளியில் தெரியல அவ்வளோ பெரிய அதிருப்தி, அலையா அடிக்கிற மாதிரி தெரியல இல்லையா சார்? இவங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு 30,000க்கு மேற்பட்ட வாட்ஸ்அப் குரூப் வச்சுருக்காங்க. நீங்கள் ஆரம்பத்திலே பார்த்தீங்கன்னா விஜய் வந்து ஒரு புதிய ஃபோர்ஸாக வராருன்னு நம்ம நாட்டில் இல்லை, வெளிநாட்டில் இருந்து பக்கத்தில் இருக்கிற ஒரு கண்ட்ரிலேருந்து ஒரு 30,000 பேர் 40,000 பேர் ட்வீட் போட்டதெல்லாம் நம்ம பார்த்தோம், ப்ரொமோட் பண்ணதை பார்த்தோம். அன்றைக்கே வந்து அப்போ இதுக்கு என்ன அர்த்தம்? இப்போ இவ்வளோ பேர் வந்து வெளிநாட்டில் பங்களாதேஷில் வந்து விஜய்க்கு ஆதரவா? இவங்க ஒரு செட்டப்பை உருவாக்குறாங்க. நீங்கள் ஒரு எஸ்எஸ் சந்திரன் படம்னு நினைக்கிறேன், அந்த படத்தில் அவர் பொலிட்டிஷியனாக இருப்பார். ஏதாவது பேசினார்னா டேப் ரெக்கார்டரில் இந்த கைத்தட்டுற மாதிரி ஒரு சவுண்டு வச்சுருப்பாங்க. பேசிட்டு டக்குன்னு அதை போடுவார். உடனே கைத்தட்டல் சத்தம் கேட்ட உடனே ஜனங்க யாரோ கைத்தட்டுறாங்கன்னு சொல்லிட்டு கூட இருக்கிறவனும் எதிரில் நிற்கிறவனும் கைத்தட்டோம். அந்த மாதிரி இவங்க திட்டமிட்டு அதில் வந்து நம்ம வந்து தாவேக்காவை இந்த டெக்னிக்கலை சரியாக பயன்படுத்தி இருக்கிறார்கள் அப்படி தான் நம்ம சொல்லணும். ஏன்னா அதற்கு உதாரணம் ஒரு பொண்ணு சொல்லுது, அரசாங்கத்தில் பணம் இல்லை, பணம் இல்லைனா என்ன, எங்கள் அண்ணன் அவர் வீட்டிலேருந்து கொடுத்துருவாரு அப்படின்னு ஒரு படித்த புள்ள சொல்லுது. இதை விடமா அப்புறம் நான் அக்காவாக இருக்கிறேன், தங்கச்சியாக இருக்கிறேன், சரி அது ஒரு எமோஷனலில் சொல்கிறாங்க. சில பெண்கள் தன் கணவரை வைத்துக்கொண்ட என் புருஷனை விட விஜயை தான் எனக்கு பிடிக்கும், சரி அதெல்லாம் கூட ஒரு எமோஷன், ஒரு நடிகர். ஏன்னா இது ஒன்றும் தமிழ்நாட்டுக்கு புதுசு இல்லை. ஏன்னா ஒரு 50-60 வருஷம் கழிச்சு தமிழ்நாடு மக்கள் இப்படி தான் இருக்கிறாங்க அப்படின்னு நாம் வந்து நினைக்க வேண்டியிருக்கு. ஒரு காலத்தில் வந்து எம்ஜிஆரின் திரை போஸ்டர்களை கிழிச்சு வந்து செவுத்துலேருந்து கிழிச்சின்னு வந்து கீழே போட்டு பெண்கள் மேலே படுத்துப்பாங்க, மேலே படுத்துப்பாங்க, நைட்டில் தூங்குவாங்க. வேற எதுவும் ஆமாம், நாம் பார்த்தது எம்ஜிஆர். அப்போது அந்த மாதிரி இருந்த தமிழ்நாடு இவ்வளவு கல்வி வளர்ச்சி, இவ்வளோ ஐடி பார்க்கு, இவ்வளவு டெக்னாலஜி வளர்ந்த பிறகும் இன்னமும் தற்கூறிகளாக தமிழ்நாட்டில் 80% மக்கள் இருக்கிறார்கள் என்பதை நாம் புரிஞ்சுக்கொள்ளணும். இல்லை அட்லீஸ்ட் ஒரு பாதிக்கு பாதியாவது ஒரு 35% ஓட்டு வாங்கியிருக்காருல்ல, அதில் பாதி பேர் வந்து இந்த மாதிரியான ஒரு சிந்தனையில் தான் இருக்கிறாங்க அப்படின்னு தான் நாம் எடுத்துக்கணும். அதால் இது வந்து யாருமே எதிர்பார்க்காது. அப்படி இருக்கிற போது
இன்றைக்கு அதை வைத்துக்கொண்டு அவர்கள் ஒரு ஆட்சி அமைச்சிருக்கு. இல்லை டிஎம்கே லாஸ்ட் அந்த கடைசி நேரத்தில் கூட சில முயற்சிகள்லாம் பண்ணாங்க அப்படின்ற மாதிரி தகவல் வந்து அதிமுகவோடு சேர்ற மாதிரி முயற்சிகள்லாம் கூட இவர் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக அதிமுகவோட இணையலாம், அவங்க 2 பேர் சேர்ந்து ஆதரவு கொடுக்கலாம் அப்படின்லாம் ஒரு தகவல் வெளில வந்து. இது வந்துங்க ஒன்றும் திராவிடத்துக்கு எதிரான மனநிலையெல்லாம் இல்லைங்க. இப்போ இன்னைக்கு இவனுக்கு தான் நம்ம விவரமே தெரிலன்றமே. இவன் என்னத்த திராவிடம் தமிழ் தேசியம் வந்து இந்திய தேசியம்லாம் பார்த்துருப்பான். இவனுக்கு தேவை ஒரு இமேஜ் வந்து விஜய், அவ்வளோதான். இதில் வந்து இவங்க என்ன நினச்சாங்க, இது திராவிடத்துக்கு எதிரான சித்தாந்தமாக போயிடுச்சுன்னா நம்ம இந்த ஒரு 5 வருஷம் கழிச்சு திரும்ப ஒரு எலெக்ஷன் வருதுன்னு வச்சுங்களேன், இதுலேயும் நாம் தோந்துருவோமோ, தோற்று போயிட்டா நம்ம என்ன பண்ணுறது, திராவிடம் இதோட அழிஞ்சிருமோ அப்படின்னு சரி எதிரிக்கு எதிரி நண்பன்ற மாதிரி ஒரு மூவ் பண்ணியிருக்கிறாங்க. பட் அந்த மூவ் வந்து நேரடியான தலைவர்கள் மத்தியில் நடக்கலைங்க. அது வந்து இப்போது திமுகவுக்கு கொஞ்சம் வெல்விஷர் இருப்பாங்கள்ல, அதிமுக கொஞ்சம் வெல்விஷர் இருப்பாங்க. வெல்விஷர்னால் அவங்க சொல்கிறது அதிமுகவில் நடக்கும். ஏங்க அதை கொஞ்சம் பாருங்கள், அது என்னென்னு செய்யுங்க, போங்க வாங்கன்னா செய்வாங்க. அதே மாதிரி திமுகவில் அந்த நபர்கள் கூடி பேசுன்னு தானே தவிர நேரடியாக எடப்பாடியாரோ அல்லது திமுக தரப்பிலிருந்து அதன் தலைவரோ யாரும் இதில் நேரடியாக பேச்சுவார்த்தையில் ஈடுபடல. ஆனால் அந்த மாதிரி ஒரு மூவில் போனாங்க. அதற்கு முதல்ல அப்ஜெக்ஷன் தெரிவித்தது எடப்பாடி தான். இப்போ எல்லோரும் சொல்கிறாங்க அது ஒத்துக்கலாமான்னு கேட்டாருன்னா அதெல்லாம் சரியில்லை. எடப்பாடியார் தான் இது செட் ஆகாதுன்னு சொன்னார். அதுக்கப்புறம் தான் இந்த அடுத்த மூவ் நடந்து இன்றைக்கி சரிபாதிக்கு மேலே பிளவு பண்ணிட்டாங்கல்ல. 22 பேர், இந்த பக்கம் ஒரு 25 பேர். அப்போது இதுதான் இன்றைக்கி வந்து நம்ம நான் பார்த்த வரைக்கும் இந்த 5 ஆண்டுகளில் நாம் வந்து உதயநிதி மீது, பிரேமலதா மீது ஏகப்பட்ட விமர்சனங்களை வச்சுருப்போம். ஆனால் இன்றைக்கு சட்டமன்றத்தை பொறுத்தவரை 2 பேரும் அழகாக தங்களுடைய அந்த கருத்துரையில் மிக அழகாக பேசினாங்க. பிரேமலதா பேச நல்ல பேச்சு, நல்ல அருமையான பேச்சு. நான் உதயநிதியை விட உதயநிதி கூட பொலிட்டிக்கலாக தாங்கள் வந்து தோற்கடிக்கப்பட்டிருக்கிறோம், எங்ககிட்ட நீ மாப்பிள்ளை நீ தான், உன் சட்டை என் சட்டையா அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிட்டார். இப்போ எங்கள் கூட்டணி தான் தீய சக்தின்னு, இந்த தீய சக்தி தான் உன்னை வந்து இன்றைக்கி ஒரு நல்ல சக்தி மாதிரி உன்னை ஆட்சிக்கு கொண்டாட வச்சுருக்கோம் அப்படிலாம் பேசிட்டு, நீ வந்து இது தொடக்கமே அயோக்கியத்தனம், நீ திருட்டுத்தனம் பண்ணியிருக்கிற அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்தினார். அது அந்த திருட்டுத்தனம்ங்கிறது கொஞ்சம் பார்லிமெண்ட் வேர்டுன்னு சட்டமன்றத்தில் அப்படின்றதுக்காக அதை வந்து அவை குறிப்பிலேருந்து எடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கலாம். மிக சிறப்பாக பண்ணார். நாங்கள் தான் உனக்கு முன்னோடி, நாங்கள் இல்லைனா நீ இல்லை அப்படிங்கிறத வந்து உதயநிதி பேசினார். அதை விட சிறப்பு வந்து பிரேமலதா அவர்கள் இப்படி பேசுவார்னு யாருமே நம்ம எதிர்பார்க்கல. அந்த ஒரு அந்த ரத்தன் பண்டிட்டை சேர்த்தது. ஆமாம், நீ வேணா நீ உனக்கு வச்சுக்கோ, ஒரு இளைஞர்கள் மத்தியில் நீ என்ன சொல்ல வர, இதுக்கு நீ பதில் சொல்லி ஆகணும். எப்படி வந்து அரசாங்க ஜோடிற மாதிரி தானே அரசு சிறப்பு அதிகாரினா என்ன புரிதானே. இப்போ இப்போ முழுக்க ஏற்கனவே சொன்னாங்க, விஜய் வந்து லெஃப்ட்டில் படுக்கணுமா ரைட்டில் படுக்கணுமான்னு கூட ஜோசியர்கிட்ட தான் பண்ணுறாங்க. வந்து ஓரளவுக்கு கணிக்க முடியும். இவர் வந்து ஒவ்வொரு ஸ்டெப்பையும் லெஃப்ட்டு திரும்பவா ரைட்டு திரும்பவா, இப்போ லெஃப்ட்டு காலை வைக்கவா ரைட்டு காலை வைக்கவான்லாம் கேட்குற அளவுக்கு ஜோசியத்தில் வந்து ரொம்ப ஈர்ப்பாயிட்டார். அது ஒரு அழுத்தம் ஜோசியர்களுக்கு, அந்த ஜோசியருக்கு அழுத்தம்லாம் செய்தி வந்ததை பார்த்தோம். இப்போ ஒன்றும் ஜோசியம் ஒன்றும் ஆகாதது, அது தமிழத்துக்கு எதிரானதெல்லாம் இல்லை. இப்போ நீங்கள் கருணாநிதி அவர்கள்கிட்ட சொல்லுவாங்க, கருணாநிதி அவர்கள்கிட்ட ஒரு ஜாதகத்தை கொடுத்தோம்னா அவரே கணிச்சு சொல்லிடுவார் பலன்களை. அப்புறம் என்ன அர்த்தம், அவர் ஜோசியம் படித்தவரா? அந்த ஜோசியத்தை பார்த்து கேட்டு அதில் ஒரு பாண்டித்யம் அவருக்கு வந்திருக்குது. இப்போ நீங்கள் உதயநிதி பார்த்துருப்பீங்க. உதயநிதி கையெழுத்து போடுகிற போது சட்டமன்றத்தில் போய் வந்து இப்படி பார்ப்பார், டைமை பார்க்க வேண்டிய அவசியம்னா அது சென்டிமெண்ட் அது ஒன்று. ஆமாம், நல்ல நேரம் தானே. இப்போ நீங்கள் கடைசி அமாவாசை அது அன்றைக்கி உதயநிதி பொறுப்பேற்றது. ஏன் அந்த நெருக்கடியில் போய் அன்றைக்கி போய் பொறுப்பேற்றாங்க? நல்ல நாள், இதை விட்ட வேறு நாள் இல்லை அப்படிங்கிறது தான். அப்போது எல்லாருமே ஜோசியம் பார்க்குறவங்க தான் தமிழ்நாட்டில். அது ஜெயலலிதாவிலேருந்து அம்மையார்லேருந்து சசிகலாவிலேருந்து எல்லாரும். ஜெயலலிதா அவங்களாம் வெளிப்படையாக தெரியும், இவங்க திமுகவில் தெரியாது சார். இப்போ இன்றைக்கு சோஷியல் மீடியாவில் எல்லாம் வருதுல்ல, ஒரு 10-15 ஐயர்மாரெலாம் நின்றுன்னு கும்பகலசத்தோடு கருணாநிதி பக்கத்தில் நின்றுதும் உதயநிதி பக்கத்தில் நின்றுதும், ஏன் வந்து சாய்பாபா அவர்கள் வீட்டுக்கு வரும்போது காலத்தொட்டு கும்பிட்டதும் இது எல்லாருக்குமே தெரியுது. இப்போ வந்து நம்முடைய முன்னாள் முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் மனைவியார் எல்லா கோயிலுக்கும் போகிறாங்க, யாகம் பண்ணுறாங்க. இது எல்லாருக்கும் தெரிஞ்சு தானே சார். இதானே சார் சனாதனம். ஒரு சிஸ்டம் அப்படியே பாதுகாக்கப்படணுன்றது தான் சனாதனம்னு சொல்கிறீங்க. இப்போ நான் கூட ஒரு வீடியோ பார்த்தேன், நீ வச்சுக்கிற பொட்டு சனாதனம், இன்றைக்கி மொண்டாட்டி கட்டிக்கிற தாலி சனாதனம், உன் மனைவி போட்டுக்கிற வளையல் சனாதனம், நீ வச்சுக்கிற அந்த செகப்பு போட்டு சனாதனம்னு ஒருத்தர் பேசுகிறாரு. அப்போ இதெல்லாம் இதுக்குள்ளே தானே வருது. இது எல்லாம் யாரும் வந்து சுத்தமாக முடக்கிட்டு போகிறதில்லை. இப்போ வந்து
வீரமணி அவர்கள் ஒரு தடவை தாலி அறுப்பு போராட்டம் வச்சார், ஏப்ரல் 14 வச்சார். அப்போ நம்ம கூட மிக கடுமையான கண்டனங்களையும் தெரிவித்தோம். நீ தாலியை எடுத்து போடு, இல்லை ஒன்றுக்கு மேலே 4 தாலி கட்டிக்க, கையில் ஒன்று கட்டு, காலில் ஒன்று கட்டு, பெண்களுக்கு என்ன கழுத்தில் தான் தாலி இருக்கணுமா, இடுப்பில் கூட கட்டிக்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் அதையே ஏப்ரல் 14 அன்றைக்கி செய்கிற, அம்பேத்கர் 14 அன்றைக்கி அதை திசை திருப்புற விதமாக தாலி இருக்கிற விஷயத்தை வச்சா இது என்னமோ நாங்கள் செய்கிற மாதிரில இருக்குது அப்படின்னு சொன்னோம் இல்லையா. அப்போது அது கூட சனாதனம் அது இதுன்றாங்கல்ல. இப்போ சரி, அன்றைக்கி தாலி அறுத்தீங்க, அப்போ இன்றைக்கி தாலி கட்ட ஒத்துக்கிறீங்களா அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்குது இல்லையா. அதால் இங்கே ஜோசியம், ஜாதகம் பார்க்குறது, நேரம் பார்க்குறது எல்லாம் சர்வசாதாரணம். ஆனால் இதை வெளிப்படையாக பொதுப்படையாக கொண்டு வரது தான் சிக்கல். இப்போ லாட்ரி மார்ட்டின் எல்லாருக்கும் காசு கொடுத்துக்கிறாரு. திமுக வாங்காத காசா? ஒரு தடவை முதலாக லாட்ரி மார்ட்டின் மீது வழக்கு பதியப்படுகிறது. கேரள அரசு தான் ஒரு 4000 கோடி வழக்கு பதியப்பட்டோன்னே அன்றைக்கு தமிழகத்தின் முதல்வராக இருக்கிற கருணாநிதி தமிழ்நாட்டின் அரசு தலைமை வழக்கறிஞரை மார்ட்டினுக்கு ஆதரவாக வச்சார். கவர்மெண்ட் பயந்து போச்சாங்க. என்னையா எங்கள் ஊரில் பிராடுதனம் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் அவரை அக்யூஸ் பண்ணுறோம், தமிழ்நாட்டின் தலைமை வழக்கறிஞர் இங்கே வாதாடினா அப்புறம் தமிழ்நாடே நிற்கிற மாதிரி இல்லை அப்படின்னு சொன்ன பிறகு அந்த வழக்கறிஞர் ராமனை திரும்ப பெற்று புதுசாக ஒரு அட்வொகேட்டை இவங்க கொடுத்தாங்கன்னு வச்சிங்களேன். அப்போது அப்பேற்பட்ட மார்ட்டின் எல்லார் பின்னாடி இருக்கிறாருன்னு நமக்கு நல்லா தெரியும். அப்போ ஒரு படம் கூட மார்ட்டின் ப்ரொடியூஸ் பண்ணார், இவர் கதை வசனம் எழுதினார், இளைஞன் நினைக்கிறேன். இவர் அந்த மாதிரிலாம் பண்ணாங்கன்னு வச்சுங்களேன். அவங்க ஆக்சுவலி மார்ட்டின் இவங்க வீட்டில் சம்மந்தம் வைக்கிறேன்னு பார்த்தாங்க. அது அப்புறம் அது இடையில தடைப்பட்டு போச்சுன்னு வச்சுங்களேன். அப்போது இது எல்லாருக்கும் இதுக்கு பின்னாடி மார்ட்டின் இருக்குது எல்லாரும். ஆனால் மார்ட்டின் அவர்கள் விஜய் அவர்கள் பதவியேற்பில் முதல் வரிசையில் உட்காரும்போது தான் அது பிரச்சனையாக ஆகுது. அதை பற்றி பேசுகிறாங்க, இல்லைன்னா யாரும் பேச போகிறதில்ல. இப்போ விஜயோட இது மார்ட்டினோட மருமகன் தானே ஆதவர்ஜுனா, அப்போ 2 பேரும் கனெக்ஷன் இருக்காது நம்ம சொல்ல முடியுமா? அதெல்லாம் இல்லை. இப்போ இவர்கிட்ட எது பணம்? எல்லாமே அவங்க பணம் தானே. இது எல்லாமே எல்லாருக்கும் தெரியுங்க. வெளிப்படையாக கொண்டாடும்போது தான் பிரச்சனை. அப்போது எல்லாரும் ஜாதகம் ஜோசியத்தை பார்த்தாலும் அதை வெளிப்படையாக கொண்டாந்து ஒரு அரசு அதிகாரியாக அவருக்கு ஒரு முக்கியத்துவத்தை கொடுக்குற போது தான் இது கேள்வி ஆகுது. அந்த வகையில் பிரேமலா தான் இன்றைக்கி அருமையாக பேசியிருக்கேன். நீ 1000 தான் நீ உங்களுக்குள்ளே வச்சுக்க, ஏன்னா அந்த அதை பார்க்குறவங்க தானே உங்களுக்குள்ளே வச்சுக்க. நீ இது வெளிப்படையாக அதை கொண்டாந்து காட்டினா இது எப்படி இது? அதே மாதிரி இது ஒரு மிகப்பெரிய குதிரை பேரத்தை நீங்கள் நடத்திருக்கீங்க. இது தமிழ்நாட்டில் அரசியலில் இந்த அளவுக்கு வெளிப்படையான ஒரு குதிரை பேரம் எப்பயுமே நடந்ததில்லை அப்படிலாம் இன்றைக்கி பேசியிருக்காங்க. மோஸ்ட் ப்ராபப்ளி இது ஒரு நல்ல சட்டமன்றமாக தான் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அந்த போக்கு தான் இன்றைக்கு வெளிப்பட்டுருக்கு. 120 பேருக்கே கஷ்டமாக இருந்ததில்ல, நீ 144 மெஜாரிட்டிக்கு. ஆமாம் சார், சில நாகரிகமற்ற செயல்லாம் இங்கே நடக்குது சார். அதாவது அதிமுகவுக்குள்ளே ஒரு 2 அணியாக பிரிகிறாங்கன்னா அது அவங்களுக்குள்ள 1000 பிரச்சனை இருக்கும். நான் அதை ஏன் பிரிஞ்சிங்கலாம் இல்லை, அது நேச்சுரலாக ஒன்றுலேருந்து தானே ஒன்று வரும். அந்த மாதிரி தான் இப்போ பல குரூப்பாக உடஞ்சிது, இன்றைக்கி ஒரு குரூப்பாக உடஞ்சி தனித்தனியாக இருக்குது, சம்மந்தமே இல்லாமல் இந்த கட்சியில் பாதி இந்த கட்சியில் பாதி தனியாக ஒருத்தர், திமுகவில் ஒருத்தர். ஆனால் இதற்கு பின்னால் நாங்கள் தான் இருக்கிறோம், இதை நாங்கள் ஊக்குவிக்கிறோன்ற மாதிரி ஒரு தரப்பை போய் ஒரு முதல்வர் பார்க்கக்கூடாது, ஒரு கட்சி தலைவர் போய் பார்க்கலாம். இந்த மாதிரி நான் வரேங்க ஆதரவு கொடுங்கன்னு ஒரு முதல்வர் படை பரிவாரங்களோடு போகிறது. ஒரு முதல் நாளே எல்லாத்தையும் பார்த்தாரு. இவர் ஸ்டாலின் பார்த்தாரு சார், அவங்கள பார்த்தது பிரச்சனை இல்லை சார். திருமாவளவன் பார்த்தாரு. இப்போ திமுகலேருந்து ஒரு குரூப் உடையுதுன்னு வச்சுப்போமே, உடையுதுன்னு வச்சுங்க. ஒரு கனிமொழி தனிமையில் ஒரு அணி பிரியுதுன்னு வச்சுங்களேன். நீங்கள் போய் ஸ்டாலின் அவர்கள் இருக்கும்போது நீங்கள் போய் கனிமொழியை பார்த்தா அது எப்படி சரியாக இருக்கும்? அது ஒரு நாகரிகமான செயல் இல்லைல்ல. ராமதாஸ் இருக்கும்போது அன்புமணியை பார்த்ததே அப்படி தானே வரும். அதாவது 2ஆக பிரிஞ்சு அப்படின்னு அது ரொம்ப நாள் பிரச்சனை நடந்து அது ஒரு நான் வேறு கட்சி ஆரம்பிக்கிறேன்ற மாதிரி அவர் போய் அது பெரிய பிரச்சனையாக இருந்தது இல்லை சார். இது நேற்று தானே சார் உடையுது. உடஞ்ச உடனே நீங்கள் போய் பார்க்குறீங்கன்னா அப்போ நீங்கள் சாதாரண ஒரு 3ஆம் தர அரசியல்வாதி மாதிரி தான் ஒரு பதவிக்காக நீங்கள் எதையும் செய்வீங்க அப்படிங்கிறது தானே இதில் நிரூபணமாகுது. அதை நான் சொல்ல வரேன். இந்த பிரச்சனை ஓடும்போதே திருமாவளவன் அவர்களை முதல்வராக்கிறதுக்கு முயற்சி செஞ்சான். அவரே சொல்லியிருக்காரு, ஏன் நான் துணை முதல்வர் தானே, முதல்வராகிறதுக்கு எனக்கு தகுதி இல்லை, எனக்கு எல்லோரும் துணை முதல்வர் ஆகணும்னே பேசுகிறீங்க, எனக்கு நேரடியாக முதல்வர் தகுதி இல்லாதவனா நான் அப்படின்னு ரொம்ப ஒரு வருத்தப்பட்டுலாம் பேசினார். இப்போ இன்றைக்கா இல்லை, ஒரு 3 நாளைக்கு. அதாவது இந்த வாய் தான் சொல்லிச்சு, ஏன் நான் பிரதமர் ஆகணும், இது சிஎம் ஆகணும், சிஎம்லாம் சர்வசாதாரணம். அம்பேத்கர் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்ற சொன்னால் நான் பிஎம் ஆகக்கூடாதா? பிஎம் ஆகும்பா உன்னை யார் வேணாங்கிறா? 2 பேர் இருக்கிறீங்க, அதில் 2 பேரில் ஒருத்தர் திமுககாரர்,
ஒரு ஆளை வச்சு எப்படி பிஎம் ஆக முடியும்? அப்போது அந்த மாதிரிலாம் சொன்னவர், இந்தியாவில் வந்து எந்த காலத்திலும் ஒருத்தர் வந்து மாநிலத்தின் முதல்வராக முடியாத ஒரு தலித் வார்த்தை அவர் பயன்படுத்தியது. ஒரு பட்டியல் சமூகத்திலிருந்து ஒருத்தன் சிஎம்ஏவே ஆக முடியாதுன்னார். ஆனால் இதற்கு முன்னால் இந்தியாவில் 7 மாநிலங்களில் பட்டியல் சமூகத்திலிருந்து ஆளுமைகள் அந்த மாநிலத்தை ஆண்டிருக்காங்க. அப்போ அதையெல்லாம் அவர் வந்து மறந்துட்டு இப்படி சொல்லியிருந்தவர். இன்றைக்கு அவர் ரொம்ப ஒரு இயலாமையில் தானே சொன்னார், இங்கே ஆக்க விட மாட்டேன்றாங்க அப்படி. சார் ஏற்கனவே இந்தியாவில் ஆகியிருக்கான்ல. இல்லை, இந்தியாவில் தமிழ்நாட்டில் சொல்கிறேன், தமிழ்நாட்டில் யாரையும் ஆக விட மாட்டேங்கிறாங்க. யார் ஆக விடல? எந்த கட்சிகளும் சரி, எந்த கட்சிகளுமே இங்கே இருக்கிற சித்தாந்தம் எந்த சித்தாந்தம்? நீங்கள் அப்படி சொல்லுங்கள். இங்கே இருக்கிற சித்தாந்தம் எந்த சித்தாந்தம்? திராவிட சித்தாந்தம். அந்த திராவிட சித்தாந்தம் எங்களை ஆள விட மாட்டேங்குது, இல்லை நாங்கள் ஒருத்தர் மேலே வர்றதுக்கு எங்களை அனுமதிக்க மாட்டேங்குதுன்னு சொல்லணும். இப்போ மற்ற மாநிலங்களில் ஆண்டு இருக்கிறார்கள் அப்படின்னு சொன்னால் அங்கே திராவிட சித்தாந்தம் இல்லை. திராவிட சித்தாந்தம்னா யாரை இவங்க உருவப்படுத்துகிறாங்க? பெரியாரை உருவப்படுத்துகிறாங்க. வேறு எந்த மாநிலத்திலும் பெரியார் சிந்தனைகள் இல்லை. அதால் ஒரு பட்டியல் சமூகத்தில் இருக்கிற கீழே இருக்கிறவங்க மேலே வர முடியுது. இங்கே பெரியார் சிந்தனை இருக்கிறதால கீழே இருக்கிறவங்க மேலே வர முடியல. அப்போது பெரியார் சிந்தனைங்கிறது எஸ்சிக்கு எதிரான சிந்தனை அப்படி சொல்லலாமா? இல்லை, அவங்க தானே சொல்கிறாங்க பெரியார் சிந்தனையை பற்றி. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கே இருக்கிறவங்க எல்லாமே வேட்டி அதாவது உடுப்பு போட்டதே பெரியார் சிந்தனையினால தான் இங்கே இருக்கிறவங்க. அதுக்கு முன்னாடி மூக்கால் சாப்பிட்டு இருந்தாங்க, பெரியார் வந்த பிறகு தானே வாயால் சாப்பிட்றாங்க. நான் பல இடத்துல சொல்லியிருக்கேன், இந்த திராவிடம் வருவதற்கு முன்னால் இன்றைக்கு தமிழகத்தில் இருக்கிற பல்வேறு கல்லூரிகள் பள்ளிகள் இங்கே வந்திருக்கு. கிட்டத்தட்ட 150 ஆண்டுகளுக்கு முன்னால் இங்கே பள்ளிக்கூடங்கள் தொடங்கப்பட்டது. அதால் கல்விக்கும் இவங்களுக்கும் வேட்டிக்கும் சட்டைக்கும் இப்போ எங்கள் ரெட்டமலை சீனிவாசன் கோட் சூட் போட்டுங்கிறாரு, அந்த காலத்தில் டை கட்டுறாரு. இதெல்லாம் வந்து பெரியார் தான் போட்டு கொடுத்தாரு அவருக்கு. ரெட்டமலை பெரியாரை விட ரெட்டமலையார் சீனியரு, மதுரை பிள்ளை. பெரும்பாலான அந்த பட்டியல் சமூக தலைவர் அந்த காலத்தில் கோட்டு சூட் போட்டுருந்தான். நாங்கள் இன்றைக்கி கைட்டு இருக்கணுமா, அதை கைட்டு நீ தான் நாங்கள் சொல்லலாமா? ஓ, உன் திமிரு கோட்டு சூட்டு போடுவியா, அதால் தான் நீங்கள் வந்து எங்கள் கோட்டெல்லாம் நீங்கள் கழட்டினீங்க அப்படின்றதுக்காக திருமாவளவன் எங்கள் கோட்டை காட்டினவங்களுக்கு நான் கோட்டை போட்டு விட்றேன் அப்படின்னு ஒரு பேரணி வச்சாருன்னு கூட நான் சொல்லட்டுமா? அப்போ ஏன் அந்த தேவை ஏற்பட்டது? நீங்கள் பழைய காலத்து தலைவர் எல்லாரையும் பாருங்கள் சார், எல்லாருமே கோட்டு சூட்டோட தலைப்பாயோட இருப்பாங்க. ஏன் அப்புறம் இந்த நிலை மாறிச்சு? இப்போ நாங்கள் வந்து ஆளுக்கு ஒரு 2000 3000 கொடுத்து இப்போ கோட்டு போட்டுவாங்கப்பா, ஒரு பேரணி வைக்கணும் இந்த நிலைக்கு ஏன் இந்த மக்கள் தள்ளப்பட்டார்கள்? இந்த மக்களின் ட்ரெஸ் கோடு நாங்கள் இப்போ வழியை கொண்டு போய் கையில் கொடுக்குற மாதிரி இருக்குல்ல, ஏன் இது? அது காரணம் நீங்கள் தான் சொல்லலாமா? அப்போது இந்தியாவில் அதை எடுத்து தானே திருமாவளவன் போராடுங்கிறார், விடுதலை சிறுத்தைகள் அதற்காக தானே போராடுது, சமூக நீதிக்காக தானே போராடுறான்றாங்க. சார் இது எப்படி சார் ஒருத்தன் நம்மளை கொலை பண்ணுறவங்க கூட நின்று நான் வந்து கொலையாளிக்கு நீதி வாங்கி தருவேன்றது எப்படி சரியாக இருக்கும்? இப்போ ஆம்ஸ்டாங் படுகொலை நடந்தது. ஆம்ஸ்டாங் படுகொலையில் எவன் கொலை செய்தார்களோ அவர்கள் கூட நின்றுங்கன்னு இல்லை ஆம்ஸ்டாங் கொலைக்கு நீதி வேணும் அப்படின்னு கேட்டால் எப்படி சார் சிரிப்பாக இருக்காது? அது அந்த மாதிரி தான் சார் இது. அப்போது இங்கே அவர் இன்றைக்கி வந்து சொல்கிறார், நான் என்ன சொல்கிறேன், அந்த தகுதியை அந்த இடத்திற்கு நாம் போகணும் சார். நாம் வந்து 2 பேர் எம்எல்ஏ வச்சுருக்கோம். அதில் 2 ஒரு ஆள் வந்து நான் காங்கிரஸ்ல சீட்டு கிட்ட யார்ப்பா எனக்கு தந்து கேட்குற அளவில் இருக்காரு. ஆமாம், அவருக்கு ஏதாவது ரொம்ப வயசானவர் பாவம், அவரால் நடக்கவே இளைய பெருமாளோட பையன் ஜோதிமணி, அவரால் நடக்கவே முடியல. இன்னொருத்தர் ஒரே ஒரு வேட்பாளராக ஜெயிச்சிருக்காரு, இன்றைக்கி எம்எல்ஏவாக இருக்கார். ஒரு எம்எல்ஏ வச்சுக்கின்னு, ஆமாம், ஒரு எம்எல்ஏ வச்சுக்கின்னு ஏன் எனக்கு தகுதி இல்லையானா இந்த நீ எப்போ கேட்டுருவோம்? இப்போ கூட ஒன்றும் இல்லை, ஒரு 44 ரிசர்வ் தொகுதியில் நின்று ஒரு 30-40 பேர் வென்று வருவோம். வந்த பிறகு எவன் நம்ம இல்லாமல் ஆட்சி அமைச்சிருவோம், பார்த்துருவோம். அந்த நிலைக்கு இல்லை நம்ம வரணும். ரிசர்வ் தொகுதியே தேவை. ரிசர்வ் தொகுதி நான் பொது தொகுதியில் எங்களுக்கு நிப்பாட்டணும் சார். பொது தொகுதி தான் இந்த பொது மனப்பான்மை இங்கே இல்லைன்ட்டேன். இங்கே தமிழகத்தில் பொதுவாக இருக்கிற மக்கள் ஒரு பட்டியல் சமூகத்தில் இருக்கிறவன் ஒருத்தரை முதல்வராக யாரும் ஒத்துக்கலை அப்படின்னு நீ சொல்கிறல்ல, அப்போ ரிசர்வ்டு தொகுதின்னு ஒரு வாய்ப்பு இருக்குல்ல. ரிசர்வ்டு தொகுதியில் வந்து போய் பொதுவானவர்கள் யாரும் நிற்க முடியாதுல்ல. பொதுவானவர்கள் எங்கே வேணாலும் நிற்கலாம், ரிசர்வ் தொகுதியில் பட்டியல் சமூகத்துக்காரன் தான் நிற்க முடியும். நீங்கள் ஒரு 44 இடத்துல நிப்பாட்டுங்க, ஒரு 40 இடம் ஜெயிங்க, அப்புறம் பாருங்களேன் உங்களை கேட்காம எவன் ஆட்சி அமைக்கிறான்னு. அப்போ நீங்கள் டிமாண்ட் பண்ணுங்கள், நான் வந்து துணை முதலமைச்சர், இல்லை நான் 2 வருஷம் நீ 2 வருஷம் அப்படின்னு சொல்லுங்கள். இல்லை, அந்த சீட்டு ஒதுக்குறதுலே தான் பிரச்சனைங்கிறாரு. இங்கே சீட்டு இப்போ 8 சீட்டு, இப்போ 8க்கே இவ்வளோ பிரச்சனையாச்சு சார். நீ ஏன் சார் நீ இன்னொருத்தங்கிட்ட போய் கேட்குற? அதாவது அடிமையின் விடுதலையை ஆண்டைகள் தீர்மானித்ததாக வரலாற்றில் எங்கேயுமே இல்லை. ஒரு ஆண்டை நம்மக்கிட்ட இருக்கிற அடிமை கொஞ்சம் விடுதலை ஆகட்டும் அப்போல்லாம் ஒன்றும் பார்க்க மாட்டான் சார். ஒரு உதாரணம் சொல்கிறேன். நீங்கள் பல இடங்களில் இந்த உள்ளாட்சி தேர்தல் வருதில்ல, ஊராட்சி மன்ற தலைவர் அதெல்லாம் வரும்போது அது வந்து பொது ஊராட்சியாக இருந்திருக்கும் சார்.
ஒருத்தர் யாரோ ஒருத்தர் இருந்திருப்பார். ஈவன் இப்போ இந்த வெற்றிமாறன் ஒருத்தர் வந்து இங்கே முதல்வர் வீட்டு முன்னாடி ஸ்டாலின் அவர்கள் வீட்டு முன்னாடி தீக்குளிச்சு செத்தார் தெரியுங்களா, அவர் பிரச்சனையே பேசுவோமே. அது வந்து ஒரு கம்யூனிஸ்டுக்காரர் தான் அங்கே வந்து தலைவராக இருக்கிறாரு. அது வந்து தனித்தொகுதியாக மாறுது. அந்த ஊராட்சி தனித்தொகுதியாக மாறின உடனே வெற்றிமாறன் அதுக்கு போட்டி போடுறாரு. அவரும் அவங்க மனைவி சௌரி அம்மாலும் போட்டி போடுறாங்க. அந்த ஏற்கனவே இருந்த ஊராட்சி மன்ற தலைவர் என்ன நினைக்கிறாரு, பாலகிருஷ்ணன் நினைக்கிறார். அவர் என்ன நினைக்கிறாரு, இவன் நின்று ஜெயிக்கிறதா, நம்ம வீட்டில் ஒருத்தர் வேலை செய்கிறான்ல அவனை நிப்பாட்டுவோம். அவனை நிப்பாட்டோம்னா அவன் நம்ம கைக்குள்ளே இருப்பான். மிச்சம் ஏற்கனவே நம்ம 5 வருடங்கள் எப்படி ஆட்சி பண்ணோமோ, எப்படி நிர்வாகம் பண்ணோமோ அதே மாதிரி பண்ணிக்கலாம் அப்படின்னு அவர் நினச்சி அந்த இஷ்யூவில் தான் இவனோட மனு ரிஜெக்ட் பண்ணப்பட்டு அவர் வந்து சிஎம்கிட்டல வந்து டர்பன்டைன் ஊற்றி கொளுத்தி இறந்தே போனார். இந்த அரசு அதுக்கு ஒரே ஒரு சிறு கருணை கூட அந்த இறப்பின் மீது அவர் காட்டலை. அவர் வீட்டில் படித்தவங்களாம் இருந்தாங்க, அவங்களுக்கு ஒரு வேலை போய் எதுவும் தரல. இன்னமும் அந்த குஷ்டம் அந்த குடும்பம் கஷ்டப்பட்டு இருக்குன்னு வச்சிங்களேன். அப்போது ஒரு ஆண்டை சரி நம்ம வந்து இவ்வளோ நாள் இருந்துட்டோம், 5 வருஷம், அதுக்கு முன்னாடி ஒரு 5 வருஷம் வேறு யாரோ ஒருத்தர் இருந்தாங்க வந்து நிர்வாகத்தை நாம் கையாண்டோம். இப்போ சட்டப்படி அது வந்து ஒரு பட்டியல் சமூகத்துக்காரங்கிட்ட போகுது. எவனாவது ஒருத்தன் நிற்கட்டுமாப்பா, அவனும் ரொம்ப நாளாக வந்து ஏங்குறானுல்ல, பதவிக்கு வரணும், நாம் அதிகாரத்துக்கு வரணும்னு சொல்கிறாங்கல்ல. இல்லை எல்லாருக்கும் அதிகாரத்தை பரவலாக்கத்தானே ஜனநாயகம், இருந்துட்டு போனோமே நீ ஏன் விட மாட்டாங்க? அப்போது ஒரு ஆண்டை எப்படி ஒரு அடிமைக்கு வந்து விடுதலை கொடுப்பான்? ஒரு அடிமைப்பட்டு இருக்கிற சமூகம் அதுலேருந்து காலையிலேருந்து ஒருத்தன் வரட்டுமாப்பா, அவங்க ஊர் கொஞ்சம் டெவலப் ஆகணுமான்னு எப்படி ஒத்துப்பாங்க? அப்போது நீ இந்த மாதிரி ஆண்டை கட்சிகளான திமுக கிட்ட இருந்துங்க நீ வந்து இல்லை நீங்கள் எங்களை ஆக்குனா அது எப்படி சாத்தியம்? அந்த கோரிக்கையே தப்பு. இப்போ அவர் சொல்கிறார்ல, எங்கள் மக்கள் ஊமை மக்கள், என்ன கோரிக்கை கூட வைக்க வேண்டும் என்று தெரியவில்லைன்றார். உனக்கே தெரியலையே இந்த கோரிக்கை போய் எங்கே வைக்கணும்னு தெரியாமல் திமுகவில் வைக்கிறேன். அப்போது இது சாத்தியமில்லாததை சாத்தியப்படாதவங்கள்ட்ட போய் இவர் கேட்குறாரு. இதுக்கு வேறு மாற்று வழிகள் தானே யோசிக்கணும். அது மட்டும் இல்லாமல் இப்போ இந்த டாக்கில் வந்து நம்ம இருக்கிறதே 2 என்னை வந்து நான் ஆகக்கூடாதா, நான் ஆகக்கூடாதா நீ 5 வருஷத்துக்கு முன்னாடி கேட்டிருக்கணும். அது ஒரு பெரிய தாக்கத்தை தமிழகத்தில் உண்டு பண்ணியிருக்கோம். அதற்கான வேலைகளையும் நம்ம செய்ய வேண்டிய நிலையில் இருப்போம். வந்து மறைந்த கன்சிராம் சொல்லுவார், தமிழ்நாட்டில் இருக்கிற தலித் தலைவர்கள் திராவிட இயக்கங்கள் காலை நக்கி குடிக்கிறாங்க, பூட் லிக்கர்ஸ்ன்னு சொல்லுவார், காலை நக்கி குடிப்பவர்கள். அப்போ நக்கி குடிக்கிறவனை எப்படி சார் வந்து சிஎம்மாக உட்கார வச்சுட்டு ஐயா சொல்லுங்க ஐயான்னு இவங்க கேட்பாங்க?